நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. புத்தி கூர்மையுள்ள மிதுன ராசி நேயர்களுக்கு, அதாவது எப்பவுமே சில ராசிக்காரங்களுக்கு சில பெயர்ச்சி நடக்கும் போதோ இல்லை வக்ர நிவர்த்தி நடக்கும்போது தான் சில நுண்ணறிவோ இல்லை ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாகுது. மற்ற நேரம்லாம் இதை பற்றியுமே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ராசிகள் இருந்தாலும், உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிற மெயினான விஷயம் என்னென்னா, எப்போவுமே அந்த புத்தி கூர்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கனாலும் சரி, என்ன படிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை படிக்கவே இல்லைனாலும் சரி, ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் கல்வி, ஆரம்ப கல்வி படிக்கிறனாலும் சரி, உங்களுடைய புத்தி கூர்மை என்றைக்குமே குறைவாது. ஏன்னா நல்லா படித்தவங்களோட உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான புத்தி கூர்மையாக இருக்கும். ஒரு தொழில்னாலும் சரி, இந்த இடத்துல நம்ம இதை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மைண்டு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது எந்த வகையில் கொண்டு போகுது அப்படின்னா, மற்றவங்களையும் உங்களை பார்த்து சரி ஓகே இவங்களை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நம்ம வேலை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆற்றலை நீங்கள் கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது. அதனால என்ன ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தடையில்லாமல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடையை பார்த்துருந்தாலும் இனிமேல் தடையில்லாமல் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல ஆரோக்கியமாக தான் பண்ணிக்கிருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன மைனஸ் உங்களை வச்சு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த பேச்சில் பார்த்திங்கன்னா சில நேரம் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறதோ இல்லை தேவையில்லாம் வார்த்தைகள் வருது மூலமாக மட்டும்தான் உங்களுக்குள்ளேயும் சரி, உங்களை சுற்றி இருக்கும்போதும் சரி, சில வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வாக்குவாதங்கள் சில பிரச்சனைகளையும் அதன் மூலமாக வேலையிலையோ தொழிலையோ சில விஷயங்கள் கிடைக்காம போகிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கோங்க. எந்த கரெக்டாக பேசுறதுனாலும் சரி, கரெக்டாக பேசுகிறது இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக கொண்டு வாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைக்குரிய அம்சமான காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு சரி, கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும். ரொம்ப முக்கியமான விஷயமா, குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக போகிறது மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலமாக நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும். அடுத்து இவர் மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 5, 7, 9 பார்க்குறாரு. அப்படி பார்க்குறது மூலமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு கொடுக்க போகிறாரு. ஏன்னா எல்லாமே ஓரளவு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்குது. ஒரு சின்ன உங்கள் பேச்சிலையும் உங்களுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா குழப்பத்தையும் ஒரு தீர்வை தான் கொண்டு கொடுக்க போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு 2ஆம் கட்ட மனநிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனநிலையில் தான் நீங்கள் இருந்தீங்க.
ஆனால் இந்த காலகட்டம் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை, நீ எந்த குழப்பத்தையும் வேணாம்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவை கொடுக்குறாரு. அதாவது எத்தனை வயசு ஆனாலும் சரி இந்த வேலையை செய்கிறதுக்கு உண்டான வயசு அவசியம் கிடையாது, படிப்பு அவசியம் கிடையாது. உண்டான எடுத்துக்காட்டாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒரு பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆரம்ப கல்வியில் இந்த பால்வாடியில் இந்த சமையல் பண்ணி போடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு இல்லை அதுக்கு அப்ளை பண்ணியிருக்க வயசு இந்த ஏஜ்னாலும் பரவாயில்ல, ஒரு ஏஜ் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இன்னொன்று வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. நகைக்கடையிலே வந்து பார்த்திங்கன்னா கவரிங் நகை கடை வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது நம்ம ஏதோ ஒரு இதில் சும்மாவே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை கொடுக்க போகுது, ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது. அது மாதிரி இந்த இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு நெகட்டிவான விஷயம்னா 1-2 விஷயத்தான், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவன் வழிபாடு பண்ணணும். சிவன் கோவில் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்டில் வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.